எடா மாமூல நீ தனங்க கொடுத்தேன். தர போறியா இல்லையா? ஐயா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. முன்னாடியே தரத்துக்குன்னு பய எடா மாமூல. ஐயா வியாபாரம் ஒண்ணும் ஆகலைங்கய்யா. வியாபாரம் ஐயா வச்சிருங்க ஐயா. பாரு வியாபாரத்தை. ஐயா ஐயா ஓடியா பாயா. கேட்டா மாமூல. மாமூல் ஒண்ணும் தர முடியாதுங்க. மாமூல் தர முடியாதா? மாமூலை கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போ. மாமூல் எடு எடு மாமூல. எங்க வெக்கங்கெல்லாம் எடு மாமூல. ரேஷன் அட்டையை கொடு. ஐயா இருங்கம்மா இருங்கம்மா. ஏனுங்க ஐயா, நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ? என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆமா, இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு, கொலை, கொள்ளை, குத்து, வெட்டு, இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது? என்னத்துக்காகிறது? நானு யாரா? என்னையவா யாரு? எனக்கு அக்கா இல்லையா? யாரா? யாரு கேட்டவா? நான் யாரும் கேட்டவரா? யாரும் கேட்டவா? சார் வணக்கம் சார். நான் தான் சார். யோ 420 என்ன இது வேஷம்? சார் ஒண்ணும் இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கிடமா பிடிச்சேன் சார். 3 பேருக்கு. யோ 420 உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் வண்டியில ஏத்து. காப்பாத்துங்க ஐயா. ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சலாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா. கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே பொட்டு. ஆமா, நீ எங்க? இங்க பொண்ணை தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அட்டமலை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் ஆனு வச்சுக்கிறேன். அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியாச்சுன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளிவிட்டு வேலைக்கு உழ வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? பிரிச்சிருவ ஒண்ணு. தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மலங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரத்துங்க. கண்டிஷன் என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும். அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ, இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது? என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காது இந்த கல்யாணம். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு. எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும்? கலையை உருப்பா, உனக்கு கல்யாணம் நண்டே தீரணும். ஐயா வணக்கம் ஐயா. வாட் எ மூமெண்ட். இல்லங்க, அது கல்யாணம் சொல்லிட்டியா? கோதல் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை. அப்புறம் இந்த வேலைக்கு வந்தீங்க? இந்த நக்கல் தானே வாழாங்க. நீ எந்த ஜென்மை ஏத்தாலும் ஒரு கல்யாணமே ஆகாது. ஐயா பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கீங்க.
எத்தனையோ தியாகம் எவனோடோ பண்ணிருக்கான். ஆஃப்டர் ஒரு ஸ்மால் தியாகம் நான் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் சார். இல்லையிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ. அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு. இன்னிலேந்து நீதான் இன்ஸ்பெக்டர். கண்கண்டு தெய்வமே, நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இன்னையில இருந்து நான் தான் இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். மிஸ்டர் அருண், எப்படி சார் அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார். உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார். பீதி வேதி இருக்கட்டும், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்ன ஆக்கிட்டேன். ஆமா சார். நன்றி மறக்க கூடாது. மறக்க மாட்டேன் சார். பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ளது சார். அடிக்கிறதும் அடிக்கிற 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன். வேணும் உள்ளவா பேசிக்கிறேன் சார் என்ன அது? சந்தேக கேஸ் சார். யோ, சந்தேகப்பட்டா உடனே கூட்டி வந்துடுறதா? அவனை போத்துறியா? டேய் போடா. சார் சந்தேக சார். சந்தேக கேஸா? இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? டேய், சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க? சார் அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு ரொம்ப சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. யாரு தெரியுமா நானு? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? அம்மா நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன் சார். என்ன தேனிய பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யாரு? நான் பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு பின் விளைவா? என்ன பின்? இந்த மாதிரி எனக்கு துப்புரதேசம் நடக்குது. நீ கிளம்பு. துப்புறாத, இங்க துப்பு. இது போலீஸ் ஸ்டேஷன். தெரியும். எங்கயா இன்னுங்க பொண்ணு வந்துட்டு இருக்கு சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி சரி, நீ கிளம்பு 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 கிளம்பு. வரேன் சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா. யாராங்க? நீ ரவுடியா? பயங்கரமா நாங்க நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா வாங்கி என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம். 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள அக்கா, உனக்கு கேட்ட புருஷன் இவர்தான். என்ன திமிரு உனக்கு? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிக்கிற. அடிப்பியா? மூஞ்சி முகம் கட்டியம் பாரு. டேய் போடா உள்ள போடா. போடானா இன்ஸ்பெக்டர் உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல. நானா? ஓ என்னையாது அநியாயமா இருக்கு. எங்க ஊர் பொண்ணியாது. கம்பெனி பேச்சு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? காலம் பூரா நம்ம கூட சேர்ந்து வாழ போற பொண்டாட்டிட்ட இவ்வளவு பெரிய அவாண்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோமே. இந்த பெண்வா நம்மள சும்மா விடுமா? அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? இருக்கட்டும், அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான். வரட்டு பாத்துக்கிற. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தா அரசனா இருந்தா போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பு போல் இருக்க. முதல்ல பாலை குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம் நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவே நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? போங்கவா. அப்ப இதுவும் இல்லையா? வாங்க வாங்க வரவா வந்துட்டு. ஒண்ணு இல்ல, பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பொண்டாட்டி போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் இங்க கூப்பிட்டேன். ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அக்கா நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லன்னு திட்டுவாங்க. கொக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா. பாக்கலாம் நம்மளி. ஏண்டா? 420. எஸ் சார். என்னங்க நீங்க ஸ்டேஷன் அடிக்க வேண்டிய சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு மரியாதை தான். 420.
ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பார்த்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம கண்டாளங்களா வீடு இங்க வந்தாங்க. என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசம்சம் நடந்தலையே. ஒண்ணு நடக்கல, சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை. ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் உன்ட்ட சொல்லலாம்தாமா? கல்யாணம் பண்ணிட்டேன், சும்மா விட மாட்டியா? மாப்பிளே மாப்பிளே, இப்படி போட்டு அடிச்சே பொண்ணு என்ன இருக்கா? இல்லாத பொண்ணாச்சு. யோ கேனத்தனமா பேசாதயா. எனக்கு வச்சதெல்லாம் அவத்துக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு போயா. செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? ஏழை இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன், அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. கார் வலுவலுன்னு இருக்கு, அவங்க பாட்டுக்கு வாராங்க, கூட்டிக்கிட்டு போறாங்க. நம்ம என்னைக்கு நம்ம பொண்டாட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு? வெத்தல வெத்தல அது எப்படி இங்க வெத்தலை வைக்கிறது? அட வாங்க. என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தலை வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல? வெத்தலையா வெத்தல. அது என்ன அவ்வளவு குரண்டலு? அம்மா அது இருக்கட்டும், பீச்சில் அவன் சுண்டலு முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான், நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டட்டு எல்லாம் என் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்கய்யா. வாயா ஏறு. எதுக்கு ஏறு எதுக்குடி? ஏறு சொல்றேன். ஏறியாச்சு மிதி. ஒன்னே வா. என்னது? இல்லடி இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். மிதி. என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. மிதியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையா, தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கர்மையா. வேற எப்படி? மிதியா? ஏற இறங்க வா. என்ன மிதியா? சொல்லு. ஏப்பா போலீஸ்கார நனவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நனவா வருது, கால் வலிக்குது போய். ராஜா கண்ணா நல்ல புள்ள ஏறு மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம், அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். வாயா ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ இப்படி 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 கையடியா. என்னடி நீ பண்ண வேண்டியது? நான் பண்ண முடியாது, ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல, கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தே கடவுளே, மக்கள் இடுப்புள்ள பறந்துருக்கிறா. என்னையா பண்றது? மூவ்மெண்டா பண்ற? அதுக்கு ஏன் இந்த இடத்துல அடிக்க? எக்ஸசைஸ ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் பா. மறுபடியும் எங்க கூட்டி போற? வாஹா. இங்க தானே? எங்க? நில்ல சொல்றேன். என்ன? இத எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? ஆமா மாட்டு. கரெக்ட்யா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமா மாமா அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேற ஈஸியா முடிஞ்சு போயிருக்கலாம்ல. ஈஸியா பண்ணிடலாம். இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும், அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போல. எங்க அடி போடி.